நம்மை போன்றவர்கள் பேசியது நீதிமன்றம் காதில் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கடுமையான சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். சைவம் வைணவம் குறித்து மிக அநாகரிகமாக, அசிங்கமாக, பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக பேசிய பொன்முடி மீது இன்னும் ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை? அதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது, பிரைமா ஃபேசி இருக்குது. இத்தனை நேரம் நீங்களே அதற்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமேனு காவல்துறையை கண்டித்ததோடு, ஊழலை எப்படி சகித்து கொள்ள முடியாதோ அதுபோல் இது போன்ற வெறுப்பு பேச்சுகளையும் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஏப்ரல் 23 எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட் நான் பார்க்கறது என்னன்னா, நீதி அரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்பு இந்த போலீஸ் எப்படி நடந்து கொண்டது, அண்ணாமலை மீது நடவடிக்கை எப்படி எடுத்தாங்க, கஸ்தூரி மேல, இதே போல ஹெச் ராஜா மேல, இவங்க பாய்ந்து போய் போலீஸே வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஏன் பொன்முடி மீது பாய்ந்து போய் நடவடிக்கை எடுக்காம பம்மினீங்க? முதல் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, காவல்துறை பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. முதல் ஒரு பாயிண்ட் நாம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, கம்ப்ளைண்ட் வந்து போலீஸா கொடுக்கணும், பொதுமக்கள் கொடுத்துட முடியாது. ஏன்னா திமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு பொதுமக்கள் அஞ்சுகிறார்கள். அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? நான் அப்படி பாக்குறேன், அந்த கோணத்தை இந்த செய்தியை நான் பாக்குறேன். இது ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, கனிமொழி அக்கா என்ன இதை பத்தி என்ன சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன நீங்க விலை மாதர் விலை மகளிர் அவர் பேசிட்டாங்க, தப்பு இல்லையா? என்ன சொல்லணும், அது ஒரு ப்ரொஃபஷன். பாலியல் தொழிலாளர்கள் என்று சொல்லாமல் வேற சொற்றொடர் பயன்படுத்திய காரணத்தினால் அவங்க மனசு வருத்தப்படும் இல்லையா என்றுதான் கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை அவர் கேவலமாக பேசியது குறித்து அவங்களும் சொல்லல. அந்த அளவுக்கு வந்து இந்து மதத்தை கேவலப்படுத்தி பேசியதை குறித்து ஜட்ஜ் ஐயா அவர்களும் பெருசா சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. நீங்க ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சட்டவிரோதமான பேசு, மனம் வருத்தப்படக்கூடிய அப்படியே சொல்லியிருக்காங்க. நேரடியாக இந்து மதத்தை அவமதித்திருக்கிறாய் என்கிற போல ஒரு வார்த்தை எங்கேயுமே வரல. அப்ப போலீஸ் எப்படி பண்ணுவான்? அவனுக்கு ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி பெண்கள் மீதான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்கன்னா அது ஈஸியா ஒரு வெளியில வந்துடலாம். ஹிந்து மதத்தை தாக்கினார், இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த நம்பிக்கையை சீர்குலைத்தார் அப்படிங்கிற மாதிரி போனா அது வேற செக்ஷன், அந்த செக்ஷன் போடுவாங்களே தெரியல, பார்க்கணும். அப்ப இப்படியே ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி நான் பாக்குறது. என்னுடைய கிரிமினல் மூலம் அந்த மாதிரி யோசிக்குதா என்னன்னு தெரியல. இதுல பாருங்க, தொடர்ந்து இந்த நம்ம அன்னைக்கு அந்த செய்தி பத்தி பேசும்போது சொன்னேன், தொடர்ந்து இந்த திமுகவா இருக்கட்டும், திகாவா இருக்கட்டும், ஹிந்து மத நிந்தனை செய்யக்கூடிய ஒரு அந்த வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. நம்ம ஸ்ரீ டிவி ஃபவுண்டர் பாலகௌதமஞ்சி அவர்கள் வந்து வழக்கு போட்டார் கருணாநிதி மேல, ஹிந்தி என்றால் திருடன். அது எங்கே பேசுறார் கருணாநிதி? கிறிஸ்துவ ஆயர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல அவர் பேசுறார். பேசும்போது அந்த காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. அதன் பிறகு பெரிய பிரச்சனை ஆகிறது. கௌதமன் அவர்கள் வந்து வழக்கு போட்டார். கடைசி வரைக்கும் அதை வந்து வாய்தா வாங்கி கீழே வச்சு சொல்லுவாங்க, இதுக்கே வராது அப்படிலாம் பண்ணி அது எப்படியே போயாச்சு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அதன் பிறகு பெரிய பிரச்சனையான உடனே என்ன பண்ணாருன்னா, அவரு உடனே தான் மழுப்புவாரு, அழகா பேசுவாரு. அதாவது ஹிந்து என்றால் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சார். அப்ப தினமலர் பத்திரிகையை சேர்ந்தவர்கள் அந்த அங்க மேடையில் வீட்டில் இருந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போய் பார்த்து கேட்கறாங்க, என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்களே, உங்களுக்கு தப்பா படலையா? அப்ப உடனே ஒரே பல்ட்டி அவங்க, எங்களுக்கு தப்பா பட்டது, ஆனா அவை நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக இருந்தோம். அப்ப ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தால் அப்படித்தான் அன்றும் இன்றும் எல்லாம் அவை அடக்கத்தை சொல்லி அமைதியா இருப்பாங்க. இதே இந்த திமுகவுக்கும் திகாவிற்கும் இப்படிதான் நடந்து கொள்வார்கள். இப்ப பாருங்க, அந்த கு ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர் அவர் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, என்னங்க நீங்க அப்படின்னு பொன்முடி என்ன தப்பா பேசிட்டாரு, எங்க திகா கூட்டத்துல வழக்கமா பேசுறதுதான் இது, அதுதானே அவர் பேசியிருக்காரு. ஏற்கனவே ஏதோ ஒரு பேர், அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல, ஒருத்தர் அந்த இதே சொன்ன இதே வார்த்தையை வந்து ஏதோ ஒரு வருஷம் குறிப்பிட்டு அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறத திருப்பி அவர் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ரிப்பீட், அவ்வளவுதான், நாங்க வழக்கமா பேசுறதுதான். இதுக்கு போய் வந்து கட்சி அவருடைய பதவியெல்லாம் தூக்கறதுலாம் எனக்கு வந்து எதுக்கு தூக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு மேல சொன்ன இன்னொரு விஷயம் தான் முக்கியமா நான் எடுக்கிறேன். அதுல இருந்து இதோட நிறுத்திகள் இன்னும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணாதுரை பேசுறதை விடையா பெருசா பேசிட்டாரு இவரு.
அவர் கம்பரசம் என்ற பெயர்ல அண்ணாதுரை பேசின பேச்செல்லாம் பாருங்க, அருமையா இருக்கும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்ப இப்ப நீதிபதிகள் என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்க, பொன்முடி அவர்கள் மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக பேசி சட்டவிரோதமான பேச்சாக அவர் பேசியிருக்கிறார். திஸ் அப்சர்வேஷன். சரிங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு ராமகிருஷ்ணன், பொன்முடி பேசுனதுல உண்மையே இல்ல, பொன்முடியை விட பல மடங்கு இதுக்கு முன்னோடியா பிரசிடென்ட்ஸ் அண்ணாதுரை அவர்கள் கம்பரசம்ங்கிற பேர்ல மேடையிலே பேசியிருக்காரு. திமுக கொள்கையே அதுதான் இல்ல, அது ஒரு பக்கம், அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப என்னுடைய இந்த ஜட்ஜுடைய அப்சர்வேஷன் நான் சொல்றேன், அங்க ரிலேட் பண்றேன். பொன்முடி பேசியது சட்டவிரோதம் என்று சொன்னால் அதே அதற்கு முன்னோடியாக அண்ணாதுரை பேசியது சட்டவிரோதம். சரிதானே? இதான் என்னுடைய லாஜிக். அப்ப அப்படி சட்டவிரோதமாக மற்றவர்கள் மனதை புண்படுமையாக பேசக்கூடிய ஒருத்தருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கணுமா? என்னுடைய கேள்வி. இப்ப கோர்ட் சொல்லக்கூடிய அதே சட்டவிரோதமான பேச்சுக்களை, நிந்திக்கக்கூடிய பேச்சுக்களை பேசிய அண்ணாதுரை பேர்ல எத்தனை கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கோ அந்த எல்லா ஸ்கீம் அவர் நேம் அபாலிஷ் பண்ணுவீங்களா? நான் ஒரு பாமரனா கேட்கிறேன். இது கரெக்ட் தான், சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும். அதனால இது ஒரு பக்கம். இன்னொரு கோணத்துல எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, சந்தோஷம்னா என்ன, நான் வேற ஆங்கிள் சொல்றேன். இந்த பொன்முடி ஓசி பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணார். அப்ப கட்சி பதவி அவருக்கு போகல இல்லைங்களா? அதே போல ஊழல் வழக்குல மாட்டினார், கட்சி பதவி போகல. ஆனால் இந்துக்களை சைவம் வைணவம் என்று சொல்லி நிந்திக்கும் போது இவர் கட்சி பதவி போயிடுச்சு, அமைச்சர் பதவி போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்ப இந்துக்கள் விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்றைக்கு கருணாநிதி ஹிந்து என்றால் திருடணும் என்று சொன்ன போது அமைதி காத்த இந்துக்களாக இன்றைய இந்துக்கள் இல்லை, விழிப்புற்ற இந்துக்கள். அந்த வகையில பாராட்டுறேன். ஆகவே இது பெரியார் மண் அல்ல. அதுக்காக இதே ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன் நான். அதனால இந்து சமுதாயம் விழித்தெழுந்து போராடியதற்கு கிடைத்த வெற்றியாக நம்ம நினைக்கலாம். கூட மாநிலம் முழுக்க அங்கங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆமா, எனக்கு இன்னொரு பக்கம் என்ன வருத்தம்னா, இவர் சைவத்தையும் வைணவத்தையும் இரண்டு பேரையும் ஒரே வார்த்தையில கொச்சைப்படுத்தியிருக்கிறார், அவமானப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எல்லா வைணவ பிரியோர்களும் சைவ பிரியோர்களும் சைவ அன்பர்களும் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்து போயிருக்கணும். அந்த அளவுக்கு யாரும் பெருசா ஒரு ரியாக்ஷன் வரல எனக்கு தெரிஞ்சு. இந்து முன்னணி போராடியது, RSS அமைப்புகள் போராடியது, மற்ற இந்து அமைப்புகள் போராடின. ஆனா எத்தனை சைவ மடங்கள் இருக்கு, வைணவ தலங்கள் இருக்கு, வைணவ பெரியோர்கள் இருக்காங்களே, அவங்கள போராடி இருக்கணும்ல. நமக்கு ஆதீனங்கள் மேலாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. இப்போ இது சொல்றதுனால அதுவும் சொல்ல, அந்த இந்து சமய அறநிலையத்துறை சம்பந்தமான டிஸ்கஷன் சட்டசபையில் வந்த பொழுது அனைத்து ஆதீனங்களும் அந்த உப்பரிகையிலிருந்து பார்த்துருக்காங்க, அந்த நிகழ்வுகளை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. கண்டிக்கலை, மாறாக அரசுடைய அந்த டிஸ்கஷன்ஸ் இந்து சமய அறநிலையத்துறை பல இதெல்லாம் அறிவிச்சிருக்கார் இல்லையா சேகர் பாபு, அந்த டிஸ்கஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஆதீனங்கள்லாம் அதில் கலந்து கொண்டு இருக்காங்க. எக்ஸப்ட் மதுரை ஆதீனம், பாக்கி எல்லா ஆதீனங்களும் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. அதே போல திமுக கட்சிக்குள்ளரே பெரிய அளவில் இது பெரிய ஒரு சலசலப்பு வரவில்லை. அதெல்லாம் நமக்கு வருத்தமான ஒரு விஷயம் தான். இப்போ இதே பொன்முடி அவர்கள் கருணாநிதி வீட்டுக்கு போய் அவர்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை பற்றி சைவமா வேணும் பேச முடியுமா? அப்போ இந்து சமுதாயத்தில் பொத்தாம் பொதுவாக பேச முடியும்னா இந்துக்கள் எந்த அளவுக்கு இழிச்சவாயர்களா தூங்கி கொண்டு இன்னும் இருக்காங்க பாருங்க. ஆகவே இந்து சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்த்தாலும் கூட நெக்ஸ்ட் எப்படி இந்த கேஸ் எந்த மாதிரி செக்ஷன் போடுறாங்க, எப்படி இதை கொண்டு போறாங்க, அதை பொறுத்தான் மேற்கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்து சமுதாயம் போராடி அவர் அமைச்சர் பதவி விட்டு தூக்கணும், ஜெயில் கம்பி என்ன வைக்கணும், அது வரைக்கும் தொடர்ந்து போராடணும். அதற்கு அந்த விழிப்புணர்வோடு இந்து சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை முடிக்கிறேன்.